ஆமா, இது சத்யானி வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல? ஆமா ஆமா சின்னையா, சத்யாக்க குரல் தான். ஆனா இந்த நேரத்துல சத்யாக்க ஏன் கூப்பிடுறாங்க? வாங்க சின்னையா, போய் பார்க்கலாம். வா. அசோக்! தேவா! ஏய், அண்ணி, விடுங்கடா அவரை. வராதீங்க நீ. ஏய், விடுங்க. அண்ணி. விடுங்க அவரை. ஏய், போயிடுங்க. விடுங்கடா. போங்க அண்ணி. விடுங்க அவரை. ஏய், அசோக்! தேவா! அண்ணி. அசோக்! ஏய், அசோக்! ஏய். அசோக்! அடிங்க சின்னையா, அடிங்க, நல்லா அடிங்க. ஏய். துர்கா வா. ஐயோ ஐயோ, மாமா. ஏய். ஏ வீணா, என் அண்ணன் எவ்வளவு கம்பீரமான ஆளு தெரியுமா? ஜமீன்தாரு, ஊர் தலைவர், கோவில் தர்மகர்த்தா, பெரிய பிசினஸ் மேன். அப்பேற்பட்டவரை கேவலம் திருட்டு பசங்க அவரை கையையும் காலையும் கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் உன்னாலதான். மாமா, எல்லாத்துலயும் அவசர புத்தி, தாங்கிற அகங்காரம். இவளால இன்னும் என்னென்ன கேடெல்லாம் நாம பார்க்க போறோமோ தெரியல. நல்ல வேளை நம்ம பசங்க தேவாவும் அசோக்கும் வந்ததுனால சரியா போச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்னங்க, 2 பேரும் 6 பேரை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க கத்தி எல்லாம் வச்சிருக்கானுங்க. அவனுங்களால பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? ஏ சத்யா, நல்லா அடிங்க சின்னையா, அடிங்க. சத்யா, சத்யா, இங்க வா, இங்க வா. அந்த கட்ட அவுத்து விடு. ஐயோ, துப்பாக்கியால அந்த 6 பேரையும் சுட்டு தள்ளுற. வா வா சத்யா. துர்கா. பெரியவரே, அவனுங்களோட சேர்த்து இவளையும் கொஞ்சம் சுட்டு தள்ளிருங்க. தொல்லை ஒளிஞ்சுது. பின்னாடி அவரா 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 அவனாடி. அசோக், அசோக். ஏய், விடுடா அவரை. ஐயோ, அசோக் எதுவும் பண்ணிராதீங்க. டேய், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறடா, என் புள்ளைய விட்டுருங்கடா. டேய் வேணாண்டா, அவரை விட்டுருங்கடா. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீங்க எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு உங்க 6 பேரையும் வெட்டுவண்டா. ஏய். ஐயோ வேண்டாம். சின்னையா, சின்னையா. துர்கா, ஏய். துர்கா, ஐயோ துர்கா.
சாவடி சாவு. சாவு. வந்தவனுங்க வாங்கின காசுக்கு உன்னை கழுத்து அறுத்து போட்டுட்டு போனா இன்னும் சந்தோஷப்படுவேன். என்னடி துர்காவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற போல இருக்கு. தாம் புருஷனை காப்பாத்த போனவள அட்டாக் பண்ணி சீண்டிட்டானுங்க. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பாரு. அத்தை, மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாள், அவ கதி என்னாக போகுதுன்னு நீங்க இனிமே பாருங்க. ஏய் ஏய் ஏய், திருட போன இடத்துல அடி வாங்குறது ஃபர்ஸ்ட் டைம். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேணாண்டா. உங்களுக்கு பணம் தானே வேணும், நாங்க கொடுத்துறோம், ஒண்ணும் பண்ணாதீங்க. டேய், உங்களால என் தம்பிக்கு ஏதாவது ஆச்சு, உங்க ஒருத்தனையும் விட்டு வைக்க மாட்டேன்டா. இவனை முதல்ல முடிச்சிட்டு வா, அடுத்தது நீதான். வாடா. ஏய் டேய் அசோக விட்டுருங்கடா. டேய் 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 விடுறா, என் புள்ளைய விடு. டேய் விடுறா. அசோக். டேய் 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 அசோக். வேண்டாம், விடுங்க. டேய் வேணாண்டா. டேய் வேணாடா. டேய் சொன்னா கேளுங்க. டேய் பணத்தை வேணா எடுத்துக்கங்கடா, அவனை விட்டுருங்கடா. டேய் அசோக். துர்கா. எப்படி சிரிக்கிறா பாரு. அத்தை, அவளுக்கு அழுகைக்கு பதிலா சிரிப்பு தானே வரும், அதான் அப்படி சிரிக்கிறா. ச்சே, நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இரு. இந்த சிரிப்பு எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ண போகுது. அதுக்குதான் இந்த சிரிப்பு. பாப்போம். துர்கா கத்தியை விடு. பாத்தியாடி, இந்த மாதிரி நீ கத்திய பிடிப்பியா? கையால கத்திய பிடிச்சது மட்டும் இல்லாம எப்படி சிரிக்கிறா பாரு. இவளுக்கு தான் ஸ்பெஷலா எந்த சக்தியும் இல்லைன்னு சொல்றியா? பாரு பாரு, நல்லா பாரு. துர்கா கத்தியை விடு. ஏய்.
வாங்கடா. ஓடி. என்ன இது? இவளுக்கு எந்த பவரும் இல்லன்னு தானே நினைச்சேன். எப்படி இப்படி ருத்ர தாண்டவம் ஆடுறா? இவகிட்ட கனகாவே பிச்சை எடுக்கணும் போல இருக்கே. பழைய துர்காவா மாறிட்டான்னு நினைச்சோம். முன்ன விட 2 மடங்கா அடிச்சு துவம்சம் பண்றா. பெரியவரே பாத்தீங்கல்ல, இவ கை வச்சதுனாலதான் டிரான்ஸ்ஃபார்மரே வெடிச்சிருக்கு. இப்பயாச்சும் நான் சொல்றத நம்புறீங்களா? என்ன வீணா, நீ கூட்டு வந்த கனகா எங்கேயும் போல, இதோ இங்கதான் இருக்கா. இதுல என்ன கொடுமைனா, 6 திருடங்களையும் நீதான் வர வச்ச. காசையும் வாங்கிட்டு எப்படி அடி வாங்குறானுங்கன்னு பாரு. ஒருவேளை அடி வாங்குறதுக்கு தான் காசு வாங்கியிருப்பானுங்களோ? என்னங்க, எனக்கு என்னமோ இவனுங்கெல்லாம் தலை இல்லாத முண்டமாதான் போக போறானுங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வெறித்தனமா அடிக்கிற பாருங்க.
ஏய் தேவா வந்து கட்ட ஊத்து விடுறா. வாடா 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 வா வா. துர்கா சூப்பர். இவனுங்கள யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. ஆனா நீ தனி ஒருத்தியா அத்தனை பேரையும் அடிச்சு தூள் கிளப்பிட்ட. சூப்பர். ஐயோ துர்கா கலக்கிட்ட. துர்கா கையாலேயே கத்திய புடிச்சிட்ட. கைய காட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்னையா, இது சின்ன காயம்தான். ஐயோ உன் கையில காயம் பட்டதை மறந்துட்டு நான் பாட்டு உளறிட்டு இருக்கேன். கைய காட்டு. இரு துர்கா, நான் போய் மருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். போங்க. துர்கா எங்களாலே அவனுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ ஒருத்தியா எப்படி எல்லாரையும் அடிச்சு துரத்துன? உங்களை ஒருத்தன் கத்தியால குத்த வருவான், வேடிக்கை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா சின்னையா? 6 பேர் இல்ல 60 பேர் வந்திருந்தாலும் அத்தனை பேரையும் அடிச்சு நார் நார கிழிச்சிருப்போம். மாசாணி அம்மனை நினைச்சுக்கிட்டேன் சின்னையா. ஆத்தாவே எனக்குள்ள புகுந்துட்டா போல இருக்கு. எப்படி தலை தெறிக்க ஓடினானுங்கன்னு பாத்தீங்களா? பெரியப்பா, பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள திருடனுங்க எப்படி வந்திருக்க முடியும்? வந்தவனுங்க என்னையும் தேவாவையும் லாக் பண்ணிட்டானுங்க. துர்கா மட்டும் அவனுங்களை அடிச்சு துரத்தலைன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? பெரியப்பா, இன்னைக்கு இங்க நடந்ததை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க பெரியப்பா. இல்ல, நான் பாத்துக்கிறேன்ப்பா. துர்கா கையில அடிபட்டிருக்கு. முதல்ல அத பாருங்க. டேய் அசோக், ஹாஸ்பிடல் போலாமாடா? இல்லண்ணே, அண்ணி மருந்து எடுக்க போயிருக்காங்க. துர்காவை நான் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். அண்ணி என் ரூம்க்கு வர சொல்லுங்க. சரி, நான் வர சொல்றேன். போங்கப்பா. வா. போங்க. ஏய், என்னடி முழிக்கிற? உனக்கு இருக்கு, வா. வாம்மா, வா. வாடு. சின்னையா, சின்னையா, என்ன இது சின்ன குழந்தையாட்டம்? எனக்கு ஒண்ணும் இல்ல சின்னையா. ம்ஹும். காயம் இப்படி ஆயிருக்கு. எவ்வளவு பிளட் போயிருக்கு. எந்த அளவுக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா வலிய பொறுத்துக்கிட்டு நான் சங்கடப்படுவேன்னு நீ சிரிச்ச முகத்தோட இருக்கியே. அதில்ல சின்னையா, உன் பின்மண்டையில அடிபட்டதுல தலையில போற நரம்புல சின்னதா ஒரு பாதிப்பு இருக்கு. அது சரியாகிற வரைக்கும் கண்ணீர் வர மாதிரி உன்னால அழ முடியாது. அப்படியே உள்ளுக்குள்ள நீ அழுதாலும் அது சிரிப்பாதான் வெளிப்படும். என்ன துர்கா, ஏதோ சொல்ல வந்தா ஆனா அதை அப்படியே நிப்பாட்டிட்ட. இல்ல சின்னையா, நான் முகத்தை சிரிச்சபடி வச்சிருக்கிறப்பவே உங்க முகம் வாடி போச்சு. கை வலிச்சதுன்னு அழுதிருந்தா எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்படுவீங்க. அதனாலதான் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக வலிய பொறுத்துக்குவியா என்ன? சரி, நீ கத்திய பிடிக்கிறதுக்குள்ள அவன் என்ன குத்தி இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? அது எப்படி? நான் இருக்கிறப்ப உங்களை குத்த விட்டுருவேனா? உன்னை மீறி குத்தி இருந்தா? சின்னையா, என் உசுர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே. அப்படி சொல்லாத. நீ இல்லாத இந்த உலகத்துல
நானும் கண்டிப்பா இருக்க மாட்டேன். எல்லாரும் நம்ம கிட்ட அன்பு செலுத்துறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீ வெறும் அன்பை மட்டுமே கொடுக்கற. இத அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க. அது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம அன்பு காட்டுறது. அப்படி ஒரு அன்பை நான் உங்ககிட்ட மட்டும்தான் பார்க்கிறேன். துர்கா, அசோக், அசோக், துர்காக்கு இப்ப எப்படி இருக்கு? காயம் கம்மியா தான் இருக்கு, ஆனா பிளட் அதிகமா போயிருக்கு. வலிய வெளியே காட்டிக்கவே மாட்டேங்கிறா.